அந்த சொல்லிலே ஒரு ஒற்றுமை உள்ளது. அஸ்வத்தம் என்பதற்கு ஒரு அழகான பொருள் காட்டுகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஸ்வஹா ந ஸ்தாஸ்யதி இது அஸ்வத்தா. ஸ்வஹா அப்படின்னா நாளை, ந ஸ்தாஸ்யதி இருக்காது. இந்த சம்சாரம் என்பது நாளை இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. நாம் இந்த உடலோடு பிறந்திருக்கிறோம். இந்த உடல் எப்போது விழப்போகிறதுன்னு கேட்டால் நமக்கு யாருக்குமே பதில் தெரியாது. நாளைக்கு இருக்குமா தெரியாது. இன்னும் 50 ஆண்டுகள் இருக்குமா இருக்கும்னு ஆசைப்பட்டுதான் நாங்கள்லாம் திட்டம் போட்டுருக்கோம். சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எங்கேயோ போய் அதில் முதலீடு பண்றோம். எப்ப பணம் கொடுப்பேன்னு சொல்றா? 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுப்போம். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீங்க வேலையிலிருந்து விடு பெற்ற பிறகு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நாங்க மாசா மாசம் பணம் கொடுப்போம் அப்படின்னு முதலீடு பண்றோம். சாமி, அடுத்த நாள் இருக்க போறானே நமக்கு தெரியாது. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு முதலீடு பண்றதுன்னா விருப்பம், அதுல ஒரு ஆசை நம்பிக்கை இருக்கு, அதனால செய்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ. ஆனா சம்சாரம் உண்மையில் எப்படிப்பட்டது? ஸ்வஹா ந ஸ்தாஸ்யதி, நாளை இருக்குமா இந்த சம்சாரம்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மின்னலை விட நிலையற்றது இந்த உடல் என்று கூறுகிறார். மின்னல் 2 வினாடிகள் 1 வினாடி தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்குள்ள நம்ம தலையை நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள மின்னல் மறைந்து விட போகிறது. அது 1 வினாடி தானே சுவாமி இருக்கு. என்னுடைய உடல் 10 வருஷம் 50 வருஷம் 100 வருஷமாவது இருக்கே. அப்ப மின்னலை விட நிலையற்றதுன்னு எப்படி உடலை சொல்ல முடியும்னால், மின்னலுக்காவது ஒரு நேர்மை உண்டு. தான் எப்போதுமே 1 வினாடி தான் இருக்குங்கிற நேர்மை இருக்கும் இல்லையோ. இந்த உடலுக்கு அந்த நேர்மையும் கிடையாது. நாம 50 வருஷம் இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு 20 வயசு ஆயிருக்கச்சேவே ஏதாவது விபத்து ஏற்பட்டு போயிடுறா. நாம ரொம்ப குறைந்த ஆயுசு தான் நினைச்சிட்டு இருப்போம். ரொம்ப துக்கம், எனக்கு இந்த சம்சாரத்துல இருக்கவே விருப்பம் இல்ல சுவாமி, ரொம்ப கட்டமா இருக்குன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு தான் 80 வயசு 100 வயசு ஆயுசு இருக்கும். இப்ப எதுவுமே சொல்ல முடியாதோ இல்லையோ. மின்னலாவது ஏற்பட்டால் 1 வினாடியில் அழிந்து விடும்னு கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த உடல் ஏற்பட்டால் எப்போது அழியும்னு சொல்லவே முடியாது. அந்த நிலையில்லா தன்மை உடையது. அதனால இதை அஸ்வத்தம்னு சொல்லுகிறார். பெயர்ல ஒரு அர்த்தம் ஒற்றுமை தெரிகிறதோ இல்லையோ. அஸ்வத்தம் என்றால் நாளை இருக்குமா என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உடற்பிறவி சம்சாரத்திலே தான் நாம் இருக்கிறோம்.